ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளான கருணக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கருணக்கிழங்கை தோல் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கருணக்கிழங்கையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து மசாலா காயில் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா 2-3 வாட்டி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்த்துறாதீங்க. காயை மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அடிக்கடி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு வேக வச்சுக்கோங்க. ஒன்ஸ் காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா காய் நல்லாவே வெந்துடுச்சு. ஒரு நைஃப் எடுத்து குத்தி பார்த்திங்கன்னா ஈஸியாக உள்ளே போகுது பாருங்கள். இனிமேல் நீங்கள் லிட் போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டாம். எல்லா காயும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வறுத்தெடுத்திங்கன்னா மேலே கிறிஸ்பாக உள்ளே சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு இந்த கருணக்கிழங்கு ஃப்ரை பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.